ஹாய் கைஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்து ஒரு ரோட் ட்ரிப் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து ரொம்ப டயர்டிங்காக இவ்வளோ நேரம் வந்து ஒரு 9 ஹவர்ஸாக வண்டி ஓட்டி இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கோம் சொல்லுங்கள்? மைசூர். கிரீசஸ் எங்கே இருக்கோம் இப்போ நம்ம? வேர் ஆர் வி ரைட் நவ்? சே மைசூர். மைசூர் சூப்பர். யா, மைசூர் வந்திருக்கோம் நாங்கள். இப்போ தான் வந்து ஹோட்டலில் இங்கே செக் பண்ணோம். ஹோட்டல் சூப்பராக அருமையாக இருக்குது. ரூம் கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பட் ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குது. கரெக்டாக? பாத்ரூம் சூப்பராக இருக்குது. அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எந்த ஹோட்டல் போனாலும் பாத்ரூம் நல்லா இருக்கணும். அதுதான் நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பாத்ரூம் நல்லா இருக்குது, ரூமும் நல்லா இருக்குது. பட் ஆனால் ரூம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பஃபே, அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பஃபே இன்க்ளூடுன்னு சொன்னாங்க. எதர் லஞ்ச் பஃபே ஆர் டின்னர் பஃபே எடுத்துக்கலாம் நாங்கள். பட் லஞ்ச் பஃபே வந்து இப்போ ஆல்ரெடி 2:30 டைமு. நாங்கள் இப்போ தான் செக்இன் பண்ணோம். 2:30ன்றதுனால 3:00 வரைக்கும் தான் 3:00 வரைக்கும் தான் வந்து லஞ்ச் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இப்போ போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் நம்ம வந்து டின்னர் பஃபே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் பஃபே மெனுலாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது லஞ்சுக்கு. அதே மாதிரி டின்னரும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம டின்னருக்கே போயிடுறது நல்லது. ஓகே, பட் ஆனால் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஜேர்னி காரில் வரும்போது? நீ 2-3 வாட்டி நீ வாந்தி எடுத்தியா? ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஹிஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆனதே இல்லை எனக்கு. கார் ட்ராவலாக நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ரொம்ப சிக் ஆகிட்டேன் நான். ஏன்னா தூங்கவே இல்லை ப்ரீவியஸ் நைட்டு. 2 டேஸாக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ திங்க் டயர்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து இப்போது ரொம்ப பசியில் இருக்காரு. ஏன்னா வந்து தலைவர் காலையிலேருந்து நாங்கள் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணோம், என்னென்னமோ எதுவுமே சாப்பிடல. அதனால இப்போ வந்து பசியின் மயக்கத்தினால பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்கா போல். ஐ ஷோ யூ த ரூம். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். வந்தோடனே இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ரெஸ்ட் ரூம். இட்ஸ் லுக்கிங் குட் அண்ட் வெரி க்ளீன். அண்ட் தென் என்னோடய ஒய்ஃபோட பேக்கிங்லாம் பாருங்கள், எத்தனை பேக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா நாங்கள் வந்து மைசூராவில் மட்டும் இருக்க போகிறதில்ல. இங்கேருந்து நாங்கள் வயநாடு போக போகிறோம். வயநாட்டில் வந்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 2 டேஸ்க்கு புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இஃப் ஐ ஹாவ் சம் டைம் ஐ ஆல்சோ வாண்டட் டு கவர் ஊட்டி. பட் என் ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க்கும் இருக்குது, ஒர்க்கையும் பார்க்கணும். அவங்க வந்து மோர் ஆஃப் லைக் ஒரு ஒர்க்கேஷன் மாதிரி தான் வந்திருக்காங்க. லீவெலாம் எடுக்கல. ஆமாண்ணா, ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வெதர் என்னால் வந்து லீவ் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அதனால் வந்து அப்படியே போயிட்டு இருந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து ஓகே லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு 1 டே முன்னாடி தான் டிசைட் பண்ணோம். அதுக்கே வந்து என் ஒய்ஃப் பாருங்கள், ஒரு பெரிய லக்கேஜ், ஒரு சின்ன லக்கேஜ், அப்புறம் இதில் வந்து என்னோடய லேப்டாப்லாமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இங்கே வந்து இன்கேஸ் ஏதாவது எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஆஃபீஸில் வந்து கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா கனெக்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஐ எம் டேக்கிங் சம் ட்ரைனிங் செஷன்ஸ் இந்த மார்னிங். அதுவும் வந்து நான் இப்போ இங்கேருந்தே எடுக்கணும். ஒரு 8 மணிக்கு அதை ஏந்து வெக்கேஷன் வந்தாலும் நான் வந்து அந்த ட்ரைனிங் செஷன் எடுக்கணும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேஸ் டிசைட் ஆகல, அதனால நான் எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணேன். யா, தட் இஸ் ஃபைன். அதனால் நாளைக்கு வந்து நாங்கள் மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வயநாடு போனோம். வயநாடுக்கு வந்து அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக தான் போக போகிறோம். ஆமாம், பந்திப்பூர் போய் பார்க்கணும். அப்போ இங்கே ஏதோ வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். நோ வைல்ட் அனிமல்ஸ் நீ ஸ்பாட் பண்ணலாம், அவ்வளோதானே தவிர்த்து அது உள்ளெல்லாம் நீ போக முடியாது. அது வந்து தனியாக இருக்குது. அது வயநாட்டிலேருந்து நீ போகணும். அந்த ஒரு இது ஃபாரஸ்ட் இதுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது நீ போய் விசிட் பண்ணணும்னா அது வயநாட்டிலேருந்து போகணும். நாளைக்கு வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போவோம். ஆமாம், சம்டைம் வந்து நீ வந்து மேபி நைட்லலாம் போனால் பயங்கரமாக இருக்கும் போல். பட் மார்னிங் 5 to 9 வரைக்கும் தான் ஏதோ ஓப்பன் போல். அது சாரி, கரெக்டு தான். மார்னிங் 5 to 9 வரைக்கும் தான் ஓப்பன் போல். நைட்டுக்கு 9க்கு மேலே அலோடு கிடையாது. ஸோ அப்படி போகும்போது இஃப் யூ ஆர் ரியலி லக்கி யூ கேன் ஏபிள் டு ஸ்பாட் சம் அனிமல்ஸ். அவ்வளோதான். ஓகே, யூ வாண்ட் காஃபி? ஓகே. அதனால் ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து கிராஷ் ஆக போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி போக போகிறோம். நைட்டு வந்து இங்கே வந்து டின்னர்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் மேபி உங்களுக்கு காட்டுறோம். ஸோ என்னோடய சன்னுக்காக நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப வெல் பிளான்டாக வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் இங்கேயே செட்டப் பண்ணி அவருக்கு சில ஃப்ரூட்ஸு, ரைஸு, குக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேயே குக் பண்ணி அவருக்கு இப்போ ஃபீட் பண்ணோம். ஏன்னா இப்போ இங்கே ஹோட்டல் ஃபுட்லாம் நம்ம நம்ப முடியாது, எப்படி இருக்கும்னு தெரில. அதனால் நாங்களே இப்போ இங்கே குக் பண்ணி
அவருக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எங்கள் பிளான் என்னென்னா, இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கேருந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். புரியுதா? ஃபோன் பண்ணலாமா ரெஸ்டாரண்ட்க்கு? வில் கால் ரெஸ்டாரண்ட் அண்ட் தென் ஆஸ்க் தெம் வாட் தே ஹேவ். ஓகே, வில் கால் ரெஸ்டாரண்ட். Hey, hi, I'm calling from room number 221. I would like to order some food. So, what is available right now? Do you have any biryani or something? Biryani we have, yes. Okay. What is the cost of one biryani here? Which biryani you are looking for? Like chicken, Normal chicken biryani, that would be fine. chicken biryani, right? Mm. Just a minute, I will just check on. For one chicken biryani is a 625 without rice. Okay. So, give us one chicken biryani. Okay. What else you have? Anything in rice you have? Like fried rice you want or like? Fried rice, I'm not sure. So, just send us 2 chicken biryani. That should be fine. Okay. Okay. Anything else? No, that should be fine. Thank you so much. Room number 221, right? Yeah. பிரியாணி வந்துடுச்சு ஃபைனலி. Swinging into the first Costly biryani. first races. 600 ரூபாய்க்கு சென்னையில் வந்து ஒரு பஃபே சாப்பிட்ருக்கலாம். ரொம்ப காஸ்ட்லி தான், ஆமாம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் பசிக்கு ரொம்ப காஸ்ட்லி. இப்போதைக்கு வேற எங்கே போய் சுற்றுறது? அதனால் சென்னையில் இந்த மாதிரி பிரியாணி கிடைக்க மாட்டுது. ஆனால் பசியில் இருக்கதெல்லாம் பிடிக்கும். இல்லை பிரியாணி உண்மையில நல்லா இருக்குது. சாம்பார் தான் மஸ்ட் ட்ரை. நாளைக்கு சாப்பிடுவோம். ஓகே கைஸ், பிரியாணி செம்மையாக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு இப்போதைக்கு ஒரு குட்டி தூக்கம் போட போகிறோம். ஓகே, பாய். ஹாய் கைஸ், நல்லா பயங்கரமாக இப்போ ரெஸ்ட் எடுத்தாச்சு. நல்லா தூங்கி எழுந்து எல்லோரும் ஃப்ரெஷ்ஷனாக போய் குளித்து ரெடி ஆகிட்டோம். ஆனால் இப்போ வந்து கீழே வந்து டின்னர் பஃபேக்கு போகலான்னு பார்த்தோன்னா சேட் பாட்டிங்க பாருங்கள். தூங்கிட்டான் சார், அதனால் பயங்கரமாக தூங்கிட்டான். இப்போ அவனோட தான் நாங்கள் போனோம். இல்லைனா டின்னருக்கு வந்து இப்போயே வந்து இங்கே பாருங்கள் 8:30 ஆயிடுச்சு. இல்லைனா டின்னர் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இவன் தூங்குறவனை எழுப்பி சோறு ஊட்டலான்னா எழுந்து போனான்னு தெரில. பயங்கர டயரிங்காக இருக்கான். ஃபுல்லாக காலையிலேருந்து ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஃபுல்லாக ஆடிட்டு வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கான். கீழே போயிட்டு இப்போ டின்னர் பஃபேல கண்டினியூ பண்ணோம். பிளான் எதுவுமே பண்ண முடியாது, தூங்கி விட்டான். நைட்டு வெளியில் ஏதாவது போயிட்டு ஏதாவது பார்க்கலான்னா நோ பிளான்ஸ். ப்ரோ காட் சம் அதர் ஐடியாஸ். இதோ ஹாய் சொல்லு. என்ன சாப்பிட்றீங்க? இப்போ வந்துட்டோம் நாங்கள். இங்கே வந்து 2 ஸ்டார்டர்ஸ் எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். சிக்கனும் அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஃபிஷ்ஷாக? இது என்ன ஃபிஷ்? இது ஃபிஷ் எனக்கு தெரியல, பட் பாசான். இந்த ஃபிஷ்ஷும் நல்லா இருக்குது, சிக்கனும் நல்லா இருக்குது. இப்போதைக்கு இதை எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே க்ரௌடாக இருந்ததுனால கூச்ச சுபாவத்தினால நாங்கள் வீடியோ எடுக்கல. ரெஸ்டாரண்ட்டை கேமரா ஆன் பண்ணோன்னே எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால சைலண்ட்டாக வந்து ஓரமாக உட்காந்துருக்கோம். இது வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸ் சொல்லியிருக்கோம் ஜி. ஆமாம், இது வந்து வெஜ் ஸ்டார்டர்ஸ். வெஜ் ஸ்டார்டர்ஸில் என்ன இருக்குது? பொட்டேட்டோ கட்லெட் அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரைஸ் இருக்குது. பொட்டேட்டோ கட்லெட் அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரைஸ். மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரைஸா? ஓ, அப்போ இதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குமா? ஆமாம், எல்லா வெஜிடபிள்ஸ் நினைக்கிறேன். ஆனால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல என்ன வெஜிடபிள்னு. இது எல்லாமே இது தானே இருக்குது, காலிஃப்ளவர். என் பையன் மட்டும் புது வித ஸ்டார்டர் சாப்பிட்ருக்கான். அப்பளம் கீழே விழுந்துச்சு. அது விட்டு இது சாப்பிடு. இது வந்து பட்டர் நான். அப்படி ஓப்பன் பண்ணு. இது வந்து செஜ்வான் நூடுல்ஸ். அட்டாச் சூப். நீங்களும் நான் சாப்பிடுவீங்களா? 2 பீஸ் எடுத்து
நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வெஜ் புலாவ், ம் பட்டர் நான், ம் பன்னீர் ஜாக்ரிசி மசாலா, என்னன்னே தெரியல. வெஜ் புலாவ், பட்டர் நான், பன்னீர் ஜாக்ரிசி மசாலா ஜாக் ட்ரெஸி மசாலா. மசாலா. பயங்கரமாக இருக்க பேர். நல்லா எங்கே உங்கள் சன் எங்கே காணும்? சன் வந்து கோச்சிட்டு வந்து பக்கத்து டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறேன்? நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்டீம் ரைஸ் அண்ட் தால் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் பிரியாணி. நைஸ்.